இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக வீடு கட்டுறதுக்கு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக ரேட்டு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணுங்க, ப்ராப்பர் அப்ரூவலாக இருக்கணும், நல்ல ஃப்ரண்டேஜோட நல்ல ரோட் வித்தில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, லொக்கேஷன் ரொம்பவே ஒரு நல்ல ஹெல்த்தியஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், அண்ட் கடைங்க எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஆக்சசபிளாக இருக்கணும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், இப்படி எல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் புரோக்கரே இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸில் போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி போய் பார்த்து ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்ட்ரோவில் பார்த்த வீடியோ இதுதான். இதுக்கு அடுத்த பிளாட்டே நமக்கு லேண்டு சேலுக்கு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட்டுங்க, அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜில் எந்த கோர்ஸும் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, அதுவும் 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னை ஜிஎஸ்டியோட ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஹப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூடுவாஞ்சேரி லொக்கேஷனை தான் சொல்லுவோம். இந்த லொக்கேஷனில் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான அம்யூனிட்டிஸோட வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த கூடுவாஞ்சேரி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயிரம்பேடு போலீஸ் பூத்துலேருந்து எக்ஸாக்டாக 700 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. ஏஎல்எஸ்புரம் லே அவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்துலேயே லேண்ட் வாங்கி நீங்கள் வீடு கட்டலாங்க. ஆக்சுவலி வீடு கட்டுறவங்களுக்கு என்ன 2 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒன்று, வேலைக்கு போயிட்டு வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, 2வது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த லொக்கேஷனில் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புதுசாக பார்க்கணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம கூடுவாஞ்சேரி லொக்கேஷனில் பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் இருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே லோகோ ஐடி கார்டர், ஸ்ரீராம் கேட்வே, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டின்னு சொல்லிட்டு முக்கியமான ஐடி செக்டார்ஸை ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து ஒரு கனெக்டிவிட்டி ரோடு. இப்போயுமே லிங்க் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டரில் கூடுவாஞ்சேரி ஜங்ஷனை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் மறைமலை நகர் ஜங்ஷனை ரீச் பண்ணிடலாங்க. ஜிஎஸ்டியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பக்கத்தில் நமக்கு தேவையான அத்தியாவசிய கடைங்க எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நமக்கு பக்கத்தில் வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலும் இருக்குங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இந்த லொக்கேஷனில் ஈஷாவிலேயே பெரிய பஸ் ஸ்டாப், உங்களுக்கு அடுத்த கோயம்பேடு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ரேடியஸ்குள்ளேயே நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்றோட நான் ஹெல்த்தியஸ்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆக்சுவலி இன்னைய தேதி கண்டிப்பாக ஒரு பொலிட்டர் ஃப்ரீ லொக்கேஷனாக நம்ம இருக்கிற லொக்கேஷன் இருக்கணுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்லேயே வந்து கவர்மெண்ட் ஒரு 300 ஏக்கரில் பெரிய பொட்டானிக்கல் கார்டன் ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியஸ்ட் என்விரான்மெண்ட்டாகவும் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு அடுத்து இருக்கிற 2 பிளாட் தான் நமக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. நார்த் ஃபேஸிங் தான் 2 பிளாட்டுமே. டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமென்ஷன் தான், 30க்கு 60 30க்கு 60 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு தான், இதுவும் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க. ரோடு வித் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஷியஸான வீடு நீங்கள் தாராளமாக இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்குது. ஸோ உங்கள் பில்டிங் பிளான்லாம் பக்காவாக உட்காருங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்க சுற்றி செட்பேக்லாம் விட்டு கட்டுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த வீடோட சைஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதே பிளாட் சைஸ் தான் இந்த வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க. பேங்க் லோன் மூலியமாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 பிளாட்டுமே சேல்ஸுக்கு இருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2800 கோட் பண்ணுறாங்க. சைட்லேயே நெகோஷியபிள். டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.